மதுரை மற்றும் திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு வருகின்ற 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டவுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை, தரமணி, கோயம்புத்தூரை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மதுரை, திருச்சியில் டைட்டில் பூங்காக்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதற்கான நிதியம் தமிழ்நாடு அரசானது ஒதுக்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் வரும் 13ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து மதுரை மற்றும் திருச்சியில் அமைய உள்ள டைட்டில் பூங்காக்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த டைட்டில் பூங்காக்களின் மூலமாக மதுரை மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் அதே போல தென் மாவட்டங்களில் இருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த டைட்டில் பூங்காக்களின் மூலமாக வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் விரைவில் முடிவடைந்து அதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு நிறுவனங்கள் அமைந்து அதன் மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ்.